வணக்கம். முக்கிய செய்திகள். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருந்தும் மாணவர்களை போராட்டத்திற்கு தூண்டிவிட்டு காங்கிரஸ் அரசியல் ஆதாரம் தேட முயற்சிப்பதாக புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் நீட் விவகாரத்தை ஜனநாயக முறையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும், அதற்கு பதிலாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களை போராட்டத்திற்கு தூண்டி அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அவர் விமர்சித்தார். போராட்டம் என்ற பெயரில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறைக்கு ரூபாய் 3.9 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நமச்சிவாயம், காங்கிரஸ் கட்சி போராட்ட அரசியலை கைவிட்டு ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பாஜக மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், திரைப்பட இயக்குநர்கள் ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் ஆகியோர் அறிவித்துள்ள போராட்டமும் அரசியல் நோக்கத்துடனே இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இப்போ எந்தெந்த பகுதிகளெலாம் அது மாதிரி வினாத்தாள் கசிவு இருக்கின்றதோ அதற்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதை போன்ற சூழலில் இதை போன்ற வன்முறைகளை கையில் எடுப்பதை மத்திய அரசு அதை வன்மையாக எதிர்க்கின்றது. இன்னைக்கு அதாவது நாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் என்னைக்கு இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்பொழுதுமே அது நல்லா நடந்தாலும் அது நல்லா நடக்கலைன்னு சொல்கிறது தான் அவருடைய வழக்கம். அதனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கி நல்லா நடக்கலைன்னா இத்தனை ஸ்டேட்டில் இன்றைக்கி ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இந்த அரசாங்கம் நல்ல முறையில் இன்றைக்கு 13வது ஆண்டாக இன்றைக்கு பதவியேற்று இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை போன்ற ஒரு சில நேரங்களில் இன்றைக்கு நிர்வாக ரீதியாக ஒரு சில குளறுபடிகள் நடக்கின்ற பொழுது அதை சரி செய்வது என்பது அந்த அரசினுடைய கடமை. அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வெகு விரைவாக அதற்கான தீர்வை நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் கூட அவர் நீட்டை தொடர்ந்து எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய நிலைப்பாடு. அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. இன்றைக்கி நிறைய விஷயம் தமிழக அரசில் நிறைய முடிவுகளை அவர் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் நாம் அதுக்கு குறைபாடு சொல்லிட்டு இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய கூட தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியினுடைய பல்வேறு முடிவுகளை இன்றைக்கி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் மாற்றிக்கிறாரா? தமிழக முதலமைச்சர் மாற்றிக்குவாரா? ஒரு அரசினுடைய ஒரு கொள்கை முடிவு என்று வருகின்ற பொழுது அந்த அரசு அதில் இருக்கின்ற அந்த இடர்பாடுகளை, நடுவிலே ஏற்படுகின்ற அந்த சிக்கல்களை சரி செய்வதற்கு அந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதனுடைய சிஸ்டத்தையே குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். புதுச்சேரி அரசு மூலதன முதலீட்டு திட்டங்களுக்காக ஒன்றிய அரசிடம் ரூபாய் 400 கோடி கடன் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள மூலதன முதலீட்டு நிதி முழுமையாக செலவிடப்படாத நிலையில் கூடுதலாக ரூபாய் 400 கோடி கடன் கோருவது எந்த அடிப்படையில் என்பது விளக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் நிலையில் புதிய கடன் கோரிக்கையை ஒன்றிய அரசு எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். அரசு முதலில் ஏற்கனவே பெற்றுள்ள நிதியின் பயன்பாடு குறித்த விவரங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும், அதன் பின்னரே கூடுதல் நிதி கோரிக்கை நியாயமானதாக இருக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார்.
உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடியில் கூட புதுசாக சில திட்டங்கள் எல்லாம் தீட்டி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் அவர்கள் அப்படி பார்க்கும்போது டைட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்டில் பணம் கட்டிருக்கிறாரு. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எம்எல்ஏ ஸ்கீமை தவிர வேறு ஃபண்டே கிடையாது. எந்த விதமான ஒரு மானியமும் கிடையாது அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. நல்ல ஐடியா. அது கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த ஆண்டு முடியாது, வேணால் 6 தரேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. ஆக இது போன்ற பணத்தை எடுத்து அவர் கேட்குறதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கேட்குறாரு. மூலதன செலவினங்களுக்காக மட்டும்தான் கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா துறை கூடயும் எல்லா செயலர்களும், தலைமைச் செயலர்கள், முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொண்டு பேசி கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய தொகையை முழுமையாக வாங்கி அதை செலவு செய்தால் மட்டும்தான் நம் மாநிலத்தை பொலிவு பெறும் என்பது என்னுடைய கருத்து. எனவே இது குறித்து அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை, ஏன் அந்த சனம் தள்ளுபடி பண்ணப்படவில்லை, யார் அதற்கு காரணம் என்பதை அது ஒரு பொறுப்பை அவர்கள் மீது சுமத்த வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மாநிலத்துடைய மிகப்பெரிய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய செயலாக இருக்கின்ற காரணத்தால் போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களும் துணை நாடுகளும் இதை தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராம பஞ்சாயத்தில் விக்சித் பாரத், ரோஜ்கர் மற்றும் ஜீவிதா மிஷன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.15 லட்சம் மதிப்பீட்டில் தாமரை குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பணியினை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் தாமரை குளம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்படுவதால் மழைநீர் சேமிப்பு அதிகரிப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தன்ராஜ், பணி ஆய்வாளர் சந்திரமோகன், திட்ட ஊழியர் கருணை பிரகாசம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் குறைவான மின் அழுத்தத்தால் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் ரூபாய் 21.79 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின் பேரில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டது. புதிய மின்மாற்றியை மங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் முகமது இஸ்மாயில், மாநில பிரதிநிதி கண்ணபிரான், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அரியூர் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு போதுமான மின் அழுத்தத்துடன் தடையற்ற மின் விநியோகம் கிடைக்கும் என்பதால் நீண்ட நாள் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் போலகம் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் இருந்த புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது. நிரவி திருமலைராயன்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பேருந்து நிலையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்தின் தொடர் முயற்சியால் நீண்ட காலமாக பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த பேருந்து நிலையம் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பயணிகளின் வசதிக்காக பேருந்து நிலையத்தில் எஞ்சியுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்ததன் மூலம் திருமலைராயன்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பயனடைவார்கள் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலான 11 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான சதுரங்க போட்டி கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த நிதிஷ்,
சிறப்பாக விளையாடி வட்டார அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். வெற்றி பெற்ற மாணவரை வட்டார கல்வி அலுவலர்கள் ரேணுகா தேவி மேத்யூஸ், பள்ளி தலைமை ஆசிரியர் தேமொழி, மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன், ஆசிரியர் கார்த்திகேயன், ஓவியா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டினர். தொடர்ந்து மாணவருக்கு நினைவு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் மாணவரின் பெற்றோர்களையும் பள்ளி நிர்வாகம் அழைத்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப நலன் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி தலைமை தாங்கினார். சுகாதார செவிலியர்கள் மேற்பார்வையாளர் சாயிரா பானு மற்றும் கிராம சுகாதார செவிலியர் வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக செவிலியர் மாவினி வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பூங்குழலி, அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த குடும்ப நலத் திட்டங்களை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும், தாய் சேய் நலனை பாதுகாக்க குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து விழிப்புணர்வு அனைவரிடமும் ஏற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் குடும்ப நல திட்டங்கள், கருத்தடை முறைகள், தாய் சேய் நல சேவைகள் மற்றும் அரசு வழங்கும் இலவச மருத்துவ வசதிகள் குறித்து சுகாதாரத்துறையினர் விளக்கம் அளித்ததுடன் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் பதில் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகம் மற்றும் மாணவர்களின் பேரணி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி குடும்ப நலன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் செவிலியர் கலைசெல்வி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா பணியாளர்கள் செல்வரசி, ஆனந்தி, குணசுந்தரி, சுமதி ஆகியோர் செய்திருந்தனர். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளையும் பசுமை தாயகம் தலைவரும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினருமான சௌமியா அன்புமணி பிறந்த நாளையும் முன்னிட்டு புதுச்சேரி பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாட்டாளி தொழிற்சங்க பேரவை தலைவர் ஜெயபாலன் தலைமையில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு போர்வைகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பிற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் கணபதி, பாட்டாளி தொழிற்சங்க நிர்வாகிகள் திருமலை, பாண்டிதுரை, இளவரசன், எல்என்டி நிர்வாகிகள் மகேந்திரன், அலெக்சாண்டர், சவுந்தர், கேசவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், மகளிர் அணி தலைவர் எபேல் பில்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தொழிற்சங்க நிர்வாகிகள் வேல்முருகநாதன், தணிகாச்சலம், துளசி, அலிஸ்டர், கந்தவேலு, சித்ரா, ரேவதி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பிறந்தநாள் நினைவாக மருத்துவமனை வளாகத்தில் தென்னங்கன்று நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஆலக்கரை வீதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் இப்பணியை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதி முழுவதும் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள சாலை அமைக்கும் பணிகளுக்கும் பூமி பூஜை நடத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பிலான ஆழ்துளை கிணறு பணிகள் நிறைவடைந்ததும் மதக்கடிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மேம்படும் என்றும் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான சாலை பணிகள் நிறைவடைந்த பின் திருபுவனை தொகுதியின் சாலை வசதிகள் மேலும் மேம்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்வி உரிமை மற்றும் சமூக நீதிக்கு எதிரான வகையில் நாடு முழுவதும் நீட் தேர்வை திணித்து வரும் மத்திய பாஜக அரசின் நடவடிக்கையை பகுஜன் சமாஜ் கட்சி வன்மையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்து முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் தங்க கலைமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கமான அனைவருக்கும் சமமான கல்வி மற்றும் சமூக நீதியை நீட் தேர்வு பறிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களின் கல்வி உரிமைக்காக போராடிய
மானியவர் கான்சிராம் அவர்களின் கொள்கை வழியிலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் பகன் குமாரி மாயாவதி அவர்களின் வழிகாட்டுதலின் செயல்படும் பகுஜன் சமாஜ் கட்சி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் நீட் போன்ற தேர்வுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளது. அறிக்கையில் நீட் தேர்வு மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிப்பதோடு கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை எட்டாக்கனியாக மாற்றியுள்ளதாகவும் பல லட்சம் ரூபாய் செலவில் தனியார் பயிற்சி மையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமான சூழலை உருவாக்கி உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்து கல்வி தொடர்பான அதிகாரங்களை மீண்டும் மாநில அரசுகளுக்கே வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாக முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் சங்கத்தின் புதிய தலைவராக தமிழரசன், செயலாளராக எட்வர்ட், பொருளாளராக குருமூர்த்தி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பாண்டிச்சேரி சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் உறுப்பினரும் முன்னாள் தலைவரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நிர்வாகிகளுடன் இணைந்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவிகளாக 10 அரிசி மூட்டைகள், 2 மடிக்கணினிகள், 4 தையல் இயந்திரங்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் 25,000 நிதி உதவி, மாணவர்களுக்கு கல்வி உதவியாக ரூபாய் 30,000, மேலும் 50 மாணவர்களுக்கு பேக், நோட்டு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. விழாவின் நிறைவில் புதிய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதுடன் சமூக சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்ள அனைவரும் உறுதியேற்றுக் கொண்டனர். ஃபோன் வாங்கிட்டு ஊதி புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசின் மாநில செயலாளர் சிலோசனா தில்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு மற்றும் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து நாடு முழுவதும் மாணவர்கள் அகிம்சை மற்றும் அறவழியில் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக கூறினார். இந்த போராட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக பாடுபட்ட பெற்றோரின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகிம்சையின் அடையாளமான மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டு டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் சுமூக தீர்வு கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டதாக சிலோச்சனா தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இலவச சட்ட ஆலோசனை நிகழ்ச்சி மணவெளி தொகுதிக்குட்பட்ட கொருக்கமேடு புனித அன்னாள் திருத்தலத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் தலைவர் ரொட்டாரியன் கிளாடின் குணசேகர் தலைமை தாங்கினார். செயலாளர் ரொட்டாரியன் மேரி கலா, பொருளாளர் ரொட்டாரியன் தாமரை செல்வி மற்றும் இலவச சட்ட ஆலோசனை மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரொட்டாரியன் மேரி அண்ணா தயாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ரொட்டாரியன் டாக்டர் ஜெயலதா, பீவல் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் விஜய பாலகண்டன், டாக்டர் ராஜகோபாலன், டிவைன் பல் மருத்துவமனை,
சிம்கா செவித்திறன் கருவிகள் மற்றும் பேச்சு பயிற்சி மையத்தின் தலைமை மருத்துவர் ரொட்டாரியன் டாக்டர் மஞ்சு பாரத்ராஜ் மற்றும் பெதஸ்தா பிசியோதெரபி கிளினிக் தலைமை மருத்துவர் ரொட்டாரியன் டாக்டர் மலர்விழி ஆகியோர் பங்கேற்று மருத்துவ சேவைகளை வழங்கினர். முகாமில் கண் பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை, இதய துடிப்பு பரிசோதனை, பல் சிகிச்சை, செவித்திறன் பரிசோதனை, வலி நிவாரண சிகிச்சை மற்றும் உடல்நல ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கான இலவச சட்ட ஆலோசனை உரையும் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாம் மற்றும் சட்ட ஆலோசனை நிகழ்ச்சியில் முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் மற்றும் ஊழல் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி 10 ரூபாய் சட்ட இயக்கம் நிறுவனரும் சமூக சேவகருமான ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து புதுச்சேரி சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இயக்கத்தினர் அரசு துறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினர். மக்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதாகவும், வரி என்ற பெயரில் பொதுமக்கள் சுரண்டப்படுவதாகவும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் போலி பத்திரங்கள் தயாரிக்கப்படுவதாகவும், அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் சில அதிகாரிகள் 20 முதல் 30 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். புதுச்சேரியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மாநில தகவல் ஆணையம் இதுவரை அமைக்கப்படாததே ஊழல் அதிகரிக்க முக்கிய காரணம் என குறிப்பிட்ட அவர்கள் உடனடியாக மாநில தகவல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதேபோல் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக சென்றடையும் என்றும் தெரிவித்தனர். மாநில தகவல் ஆணையத்தை அமைப்பதற்கும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த இயக்கத்தினர் முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலரிடம் கோரிக்கை மனுக்களையும் வழங்கினர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையல் கூலி வழங்கப்பட்டதுடன் வில்லியனூர் இமாக்குலேட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட ரெயின்கோட்டுகள் மற்றும் சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை முழுமையாக பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சிறந்த கல்வியே நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 கீழ் புதிதாக உருவாக்கப்பட்ட ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சாம்பியன்ஸ் அமைப்பின் சாசன வழங்கும் விழா மற்றும் முதல் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி செண்பகா ஹோட்டல் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வைத்தியநாதன் தலைமை தாங்கி புதிய கிளப்பிற்கான சாசனத்தை வழங்கினார். தொடர்ந்து முதல் தலைவராக ரொட்டேரியன் ஜாபிர் சுலைமானுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாலாஜி பாபு பேசுகையில், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், குடிநீர் மற்றும் இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ரோட்டரி அமைப்பு சிறப்பான சேவையாற்றி வருவதாகவும், புதிய கிளப்பும் சமூக சேவையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இணை மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நிர்வாகிகளாக ரொட்டேரியன் ஜாபிர் சுலைமான் தலைவராகவும், ரொட்டேரியன் என் பகுத்தறிவு செயலாளராகவும், ரொட்டேரியன் ராஜவேலு பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்ற பின்னர் பேசிய தலைவர் ஜாபிர் சுலைமான், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இளைஞர் திறன் மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவை திட்டங்களை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார்.
விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக ரோட்டரி கிளப் ஆஃப் பிரைட் தலைவர் அனுப் வரவேற்றார். நிகழ்ச்சியை ரொட்டேரியன் ஜெரால்டு தொகுத்து வழங்கினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து காரைக்காலில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், மாணவர்களின் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை காவல்துறையினரிடம் எடுத்துரைத்த போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைதியான முறையில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் குறித்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும், சட்டப்படி அனுமதி பெற்று காரைக்கால் மாவட்டம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த புதன்கிழமை கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஊரணி பொங்கல், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் முன்னிலை வகித்தார். மேலும் கோவில் நிர்வாக அதிகாரி வசந்தகுமார், நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாகமணி, கிஷோர்குமார், சுப்பராயன், சுமித்ரா, செந்தில், பிரகாஷ், மதுரை உள்ளிட்டோர், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தினமும் இரவு சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஆடி மாதம் 3ஆம் தேதி பக்காசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சியும், ஆடி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவமும் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் விராடப்பர்வம், மாடு விரட்டல், தபசு உற்சவம், கும்பசாதம் படையல், போர் மன்னனுக்கு அன்னமிடுதல், காவு பல்லயம், சுவாமி திருவீதி உலா, அக்னிசட்டி பவனி, கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் முத்துப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வன்னியர் சமூகத்தினர் உபயதாரர்களாக பங்கேற்றதுடன் குடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, குடப்பாக்கம் அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்து வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தொடர்பாக நீடித்து வந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அலுவலகம் புதிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அந்த அலுவலகத்தை விளையாட்டு அலுவலகமாக பயன்படுத்தி வந்ததுடன்
தனது பொருட்கள் உள்ளதால் அவற்றை எடுத்து செல்ல கால அவகாசம் வழங்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். கால அவகாசம் முடிந்த பின்னரும் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அகற்றாமல் அலுவலகத்தை பூட்டியே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் லோகநாதன் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் போடப்பட்டிருந்த பூட்டு அகற்றப்பட்டு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு சடல் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவையொட்டி நடைபெறவுள்ள சடல் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் சடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் கோவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் நாட்களில் சடல் உற்சவம் உள்ளிட்ட திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்தும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் காரைக்காலில் கல்லூரி மாணவர்கள் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பின்புறத்தில் செயல்பட்டு வரும் டாக்டர் கலைஞர் பட்டமேற்படிப்பு மைய மாணவர்கள் கல்லூரி வளாகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு மாணவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அத்துடன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமைகளில் தலையீடு செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சில நிமிடங்கள் நடைபெற்ற இந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் கலைந்து சென்றனர். வேண்டும் வேண்டும் சமூக நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் காப்பாற்று ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் ஏழை மாணவர்களை காப்பாற்று ஏழை மாணவர்களை காப்பாற்று ஏழை மாணவர்களை காப்பாற்று ஏழை மாணவர்களை காப்பாற்று கல்வி என்பது எங்கள் உரிமை கல்வி என்பது எங்கள் உரிமை கல்வி என்பது எங்கள் உரிமை கல்வி என்பது எங்கள் உரிமை நீட் எதற்கு எங்களுக்கு நீட் எதற்கு எங்களுக்கு என்பது எங்கள் உரிமை கல்வி என்பது எங்கள் உரிமை கல்வி என்பது எங்கள் உரிமை நீட் தேர்வு எதற்கு எங்களுக்கு நீட் தேர்வு எதற்கு எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் நீட் தேர்வை தடை செய் நீட் தேர்வை தடை செய் தடை செய் தடை செய் தடை செய். புதுச்சேரி சாலையோர மாநில வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் அந்தோணி, உதயசங்கர், நேரு, தமிழரசன், ரவி, ஐயனார், தனசேகரன், ரகுபதி, சுகுணா, தமிழ்ச்செல்வி, வனஜா, சங்கீதா, பிரபு, பாஸ்கர் உள்ளிட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து சாலையோர வியாபாரிகளையும் முழுமையாக கணக்கெடுத்து அடையாள சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாற்று வியாபார இடங்களை ஒதுக்கி மின்சாரம், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெரு வணிக ஒழுங்குமுறை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தின் 98வது ஆண்டு சடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
விழாவை ஒட்டி அம்மனுக்கு சந்தனக்காப்பு, மலர்பந்தல் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிம்ம வாகனம் மற்றும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக சடல் உற்சவம் மற்றும் ரத உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வாடைக்குளம் பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலில் ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா தலைமையில் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர்கள் கங்காதரன், வெங்கடேசன், கார்த்திகேயன், விழா குழு நிர்வாகிகள் தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சபரிராஜன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி சங்கீத பூஷணம், பொன் சண்முகம் தலைமையிலான நாதஸ்வர கச்சேரியும் நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பெண் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணி மற்றும் அவரது மனைவி ரமணி ஆகியோர் வீட்டின் அருகே டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர். வழக்கம் போல் காலை வேலையை முடித்துவிட்டு ரமணி வீட்டிற்கு சென்ற நிலையில் பிற்பகலில் வீட்டிற்கு வந்த மணி வீடு பூட்டியிருந்ததை கண்டார். வழக்கமாக வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றபோது வீடு அலங்கோலமாக இருந்தது. இதனையடுத்து வீட்டின் பின்புறத்தில் பார்த்தபோது ரமணி கழுத்தில் மற்றும் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். சம்பவ இடத்தில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கத்திரிக்கோலும் கிடைத்தது. மேலும் அவர் அணிந்திருந்த சுமார் 6 பவுன் தங்க நகைகள் காணாமல் போயிருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்படாமல் அதிலிருந்த மற்ற நகைகள் அப்படியே இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் ரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மணி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நகை பறிப்புக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் ஒலக்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 9வது ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், உற்சவர் 16 கரங்களுடன் ஸ்ரீ மகா காளியம்மன் அலங்காரத்திலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து குங்கும அர்ச்சனை, கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்றன. மேலும் சோடச உபச்சார பூஜைகள் மற்றும் மகா ஆரத்தி நடைபெற்றதை தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ மகா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் ஒலக்கூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் உணவு வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக மாநில இணை செயலாளர் கோடீஸ்வரன் தலைமையில் கதிர்காமம் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சூர்யா ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சமூக சேவையின் மூலம் நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.